மலேசியா விரைவில் அனைத்து சமூக ஊடக தளங்களிலும் மின்னணு நோயோ கஸ்டமர் EKYC அடையாள சரிபார்ப்பு முறைகளை செயல்படுத்த வேண்டும் என்று கோரவிருக்கிறது. இதன் மூலம் 13 வயதுக்குட்பட்ட பயனர்கள் கணக்குகளை வைத்திருக்காமல் இருப்பதை உறுதி செய்ய முடியும். ஆன்லைனில் இருந்து சிறார்களை பாதுகாப்பதையும் தளங்களால் நிர்ணயிக்கப்பட்ட சமூக வழிகாட்டுதல்களை முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்சேல் கூறினார். கடந்த மாதம் சமூக ஊடக தளங்களின் பிரதிநிதிகளை சந்தித்த போது மலேசியா அடையாள சரிபார்ப்பை கட்டாயமாக்கும் என்பதோடு 13 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கணக்குகள் வைத்திருப்பதை தடுக்கும் என்பதை தெளிவுபடுத்திய விவரங்களையும் ஃபாமி சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பு அமைச்சரவையில் சரியான காலக்கெடுவை தாம் முன்வைக்கவிருப்பதாக அவர் கூறினார். இந்த தேவையை செயல்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் அடுத்த வாரம் சமூக ஊடக நிறுவனங்களுடன் ஒரு சந்திப்பை நடத்தும் என்றும் ஃபாமி தெரிவித்தார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.